வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம நிமிர்ந்தனல் யூடியூப் சேனல் சார்பா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுடைய கள நிலவரத்தை பார்த்துட்டு இருந்தோம். பொதுவா பெரு நிறுவனங்கள்ல ஏராளமான மனித வளம் இருக்கும், அதை செய்யறது சாத்தியம். கிட்டத்தட்ட நம்ம நிமிர்ந்தனல் ஒரு சிறிய குழுவினர் தான். அதுல எடிட்டோரியல் சார்ந்த பணிகள் இருக்கிறதும் நான் ஒருத்தர் தான். மிச்சம் இருக்கக்கூடிய கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க புகைப்பட கலைஞர்கள், வீடியோ கலைஞர்கள், வீடியோ எடிட்டர்ஸ் மாதிரியான குழுவினரை கொண்டுதான் இயங்கக்கூடிய ஒரு சிறிய நிறுவனம் தான் நம்மளோட நிமிர்ந்தனல் குழுமம். இருந்தாலும் தமிழக அரசியல் களத்துல நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சிறிய குழுவா இருந்தாலும் கூட தமிழகத்தில் பல மாவட்டங்கள்ல பயணித்து மக்களுடைய மனநிலையை அறிஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு தனிநபராக அல்லது ஒரு சிறிய இயக்கமாக இருந்துட்டு 234 தொகுதிகளிலையும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை சந்திக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒன்று. அதற்காக நம்ம யாரையுமே சந்திக்காமலும் இல்லை, மனிதர்களை சந்தித்தோம். அதை விட முக்கியமா வழக்கறிஞர்களாக இருக்கலாம், அல்லது பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் பார்வையாளர்களாக இருக்கலாம், தொடர்ச்சியாக மக்கள் களமாக நின்று பேசக்கூடிய சமூக அமைப்புகளாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள்ட்ட பேசியிருக்கோம், உரையாடி இருக்கோம், நேரடியா போய் சந்தித்திருக்கோம். அதற்கு பின்புதான் நம்ம தேர்தல் முடிவுகள் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கோம். இதை விட மிக மிக முக்கியமா நம்ம கணிப்புகள்ல பல மாறுதல்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் பிரச்சாரத்தினுடைய இறுதி நாள் வரை வீடியோவை வெளியிடுறதுக்கும் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. பல தொகுதிகளில் திராவிட கட்சிகள் பணநாயகமா அசுர பலத்தோட விட்டமின் பணத்தை பாய்ச்சிருக்காங்க. அது பல தொகுதிகளில் நடந்திருக்கு. வாங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஸோ அப்ப இந்த ஜனநாயக அடிப்படையில பணநாயகம் ஒரு பெரிய அளவுல இந்த தேர்தலில் பிளேயும் பண்ணியிருக்கு. எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கட்சி 2 கட்சி என்று மதிப்பீடு செய்ய முடியல. புதிய வரவாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அதே போன்று நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளை தவிர்த்து திராவிட கட்சிகள், அவர்களோடு அணி சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகளின் பிரதிநிதிகளாக கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட ஏதோ ஒரு வகையில அசுர பாய்ச்சல் நிகழ்த்தியிருக்காங்க. சரி, இந்த முடிவுகள் அதற்கு பின்பு எப்படி மாறி இருக்கு, முடிவுகள் எந்த வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நம்முடைய பலகட்ட சர்வேக்களுக்கு பின்பு தமிழ்நாட்டில் மீண்டும் யாருடைய ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கலாம். திமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு என்பதுல தனிப்பெரும்பான்மை என்கிற இடத்திற்கு 118 இடங்கள்ல வெற்றி பெறணும். ஆனா அதற்கான வாய்ப்பு என்பது திமுகவுக்கு குறைவாக இருக்கு அப்படிங்கிறதா நம்முடைய கணிப்புல, நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. ஆனா திமுக ஒரு கூட்டணியாக 118 என்கிற எண்ணிக்கை கிராஸ் ஆவாங்க அப்படிங்கிறதா தான் என்னுடைய நிபுணர்கள் பார்வையினுடைய கணிப்பாக இருக்கு. இப்ப நம்ம எந்தெந்த கட்சி எவ்வளவு இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனிப்பெரும் கட்சியா தமிழ்நாட்டுல திமுக குறைந்தபட்சம் 104 இடங்கள் முதல் அதிகபட்சம் 106, 107 இடங்கள் வரையும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது தனிப்பெரும்பான்மைக்கு ஒரு 10 இடங்கள் வரையும் குறைவாக, அதிகபட்சமாக 104 முதல் 106 வரை அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ 104 இடங்கள் வரை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கட்சியில பெரும்பகுதியாக அங்கம் வைக்கக்கூடிய 28 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு 15 இடங்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு 4 இடங்கள், விசிக ஒரு 4 இடம், தேமுதிக 3 இடம், அப்படி வரிசைப்படுத்தணும்னா இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 4 இடங்கள், ஒட்டுமொத்தமாக திமுக அணி ஒரு 134 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக அப்ப என்ன ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை அதிமுக 66 இடங்கள் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுல பல பிளவுகள், டிடிவி தினகரன் அவர்கள் வெளியேற்றம், அதற்கு பின்பு அதிமுகவுக்கு இருந்த சவாலான காலகட்டம், இன்னைக்கு ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுகவோடு இருக்கிறது, அப்படி பல பிளவுகள், பல காலகட்டங்கள். சசிகலா அவர்கள் இன்றைக்குமே தனித்திருக்கக்கூடிய சூழல். இத்தனைக்கு பின்பு 66 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அதிமுகவுடைய பிரதிநிதித்துவம் நம்முடைய சர்வே முடிவுகளுடைய அடிப்படையில 82 என்கிற எண்ணிக்கை உயரலாம். கிட்டத்தட்ட அதை விட ஒரு 20 இடங்கள் வரைக்கும் உயர்ந்து 66 என்கிற இடத்திலிருந்து ஒரு 15 இடங்களுக்கு மேல உயர்ந்து 82 என்பதாக அதிமுக இடங்கள் உயரலாம். இது 82 முதல் 85 வரையுமாக மாற்றங்களா இருக்கும். பாஜக அதிகபட்சமாக 6 இடங்கள் ஜெயிக்க முடியாது, அதற்குள்ளாக தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு தெரிகிறது. அமமுக 3 இடங்கள், பாமக ஒரு 6 இடங்கள் என்பது உள்ளிட்ட கிட்டத்தட்ட இந்த அணிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளுடைய அணி 96 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா, இந்த 96 என்கிற எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை 98 வரை உயரலாம். அது 96 முதல் 98 வரை அப்படின்னு தான் நம்ம மதிப்பீடு செய்யறோம். திமுக அலைன்ஸா 134 முதல் 138 வரை அப்படின்னு நம்ம மதிப்பீடு செய்யலாம். விஜய் கட்சி அதிகபட்சமாக 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் கலை யதார்த்தமாக நமக்குடைய பார்வையில் தோன்றியது. இன்னும் தேர்தலுக்கு 2 நாட்கள் இருக்கிறது. இது கணிப்பு தான். கணிப்புகள் அப்படியே நடக்க வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்வையில் கணிப்பார்கள். நம்முடைய கணிப்பு என்பது எப்படி இருக்கலாம், இருக்கக்கூடும் என்பது நிமிர்ந்த நிலை பொறுத்தவரை தேசியம், திராவிடம், தமிழ் தேசியம், திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உட்பட்ட எந்த கட்சிகளோடு, தாவேக்காவோடும் எந்த கட்சிகளுக்கும் நாம் ஒரு ஆதரவாளரோ எதிர்ப்பாளரோ கிடையாது. நடுநிலை பார்வையில் நம்முடைய பார்வையில் கிடைத்த சர்வே முடிவுகளை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.